ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டே 16. ஒரு குரங்கு 9 வருஷம் ரயில்வேஸில் வேலை பார்த்துன்னா உங்களால் நம்ப முடியுதா? இவர் பேர் தான் ஜேம்ஸ். இவர் சவுத் ஆப்பிரிக்காவில் 80s காலகட்டத்தில் ரயில்வேஸில் வேலை பார்த்துருக்காரு. இவர் என்ன பண்ணுவோம்னா, ஓடும் போதே ஒரு ரயிலேருந்து இன்னொரு ரயிலுக்கு தாண்டுவார். இந்த மாதிரி தாண்டும் போது ஒரு நாள் இவர் 2 காலும் அடிபட்டு இவர் 2 காலும் செயலுக்கு. இதனால ரயில்வேஸில் ஒரு சிக்னல் ஆப்ரேட்டர் வேலைக்கு மாத்துறாங்க. ஒரு நாள் இவர் மார்க்கெட் காய்கறி வாங்க போகும்போது அங்கே ஜாக்கின்ற ஒரு குரங்கு தன்னோட மாஸ்டர் சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்ததை பார்த்தவர் அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து தன்னோட சிக்னல் ஆப்ரேட்டர் வேலை எல்லாத்தையும் அதுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதுவும் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த வேலை செய்யுது. அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்க ஒரு ஆஃபீஸர் பார்த்து தன்னோட சுப்பீரியர்கிட்ட ஒரு குரங்கு வேலை செய்யுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த குரங்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக வந்து செக் பண்ணுறப்ப இந்த குரங்கு எல்லா வேலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யுது, ஒரு சின்ன தப்பு கூட இல்லாமல். இதை பார்த்து அந்த சுப்பீரியர்ஸ் இந்த குரங்குக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க. எல்லாரும் தண்டனை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்தில் அந்த குரங்குக்கு வேலை போட்டு கொடுத்து சாதாரண மனுஷனுக்கு கொடுக்குற சம்பளத்தையும் அந்த குரங்குக்கு கொடுக்குறாங்க. அதுவும் 9 வருஷமா இதில் சிக்னல் ஆப்ரேட்டராக வேலை பார்க்குது, எந்த ஒரு தப்புமே பண்ணாமல். 1890 டியூபர்குலோசிஸ் அப்படின்னு ஒரு நோய் வந்து குரங்கு இறந்து போகுது. குரங்கு பெருமைப்படுத்துகிற விதமாக சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் குரங்கோட மண்டோட அவங்களோட மியூசியத்தில் வைக்கிறாங்க.